இன்றைக்கி சண்டே. ஸோ அதனால் ஆப்ஸ் ஒர்க் அவுட் மட்டும் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து எக்கு சிக்கன் எல்லாமே சமைச்சி சாப்பிட்டுட்டு நம்மளோட டயட் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு வந்து அவங்க மாமா பையனை விடுறதுக்காக திருமலை வாசல் வரைக்கும் கூட்டான். கிட்டத்தட்ட அது ஒரு 80 கிலோமீட்டர் வரும். சரி ஓகேன்ட்டு கிளம்பியாச்சு. போலாமா? பார்க்க தான் அவன் ஆள் குட்டி, ஆனால் சேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இவனை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இவனை வச்சுக்கின்னு இருக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மாலாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். நல்ல வேலை இன்றைக்கி வந்து வெயில் அந்த அளவுக்கு இல்லை. மழை பெஞ்சு அப்போ தான் விட்டுருக்கு போல். நல்லா இருந்துச்சு ஒரு ரிலாக்ஸாக. மண்டே பார்த்தீங்களா? என்னடா இது மண்டையிலன்றா, நாங்களாம் பிள்ளைங்க அப்படி தான் இருப்போன்றான். போச்சுக்கியா? போமாப்பா போச்சு வேணாண்டா. அவனுக்கு வந்து அவனோட பேகு வேணுமா, குட்டி பேகு. அதுக்காக தான் இவ்வளோ இடம். அது பிடிச்சதுக்கு அப்புறமா தான் வண்டியில் ஏறி உக்காந்தான். அப்புறம் போகிற போக பார்த்தா இது முடியாதுன்ட்டு வண்டியிலே உட்காந்து டயட்டை முடிச்சிட்டான். பாட்டு தெரியலையா? அந்த பாட்டா பாட்டா பாடா கிட்டத்தட்ட ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்புறம் வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது செம்ம மழை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு பார்சல் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதை கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் நைட்டு போயிட்டு எக்கு வாங்கிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டு தூங்க போகிறேன். பாய்.